வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நிறைய முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னென்னா, தேசிய கட்சியாக மாறப்போது தாவேக்கா அதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ தேசிய கட்சினா புரியலையே ப்ரோ அப்படின்னாக்கா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திமுகவே சண்டை போட்டுட்டு இருந்தோமா, இனிமேல் வந்து டைரெக்டாக பிஜேபியோட மட்டும்தான் நம்ம சண்டை அப்படிங்கிற மாதிரி போட போகிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கச்சத்தீவை மீட்டு கொடு, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கோரிக்கைகள் நம்ம வைக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இது எதையுமே அவங்க கொடுக்கலன்னும் போது கொடுக்குற இடத்துக்கே நாம போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி. இதை பத்தி டீடைலாக பார்க்க போறோம். எப்படி இதை நம்ம அடைய போறோம், என்ன நம்மளோட பிளான் அப்படின்றத பத்தி டீடைலாக சொல்ல போறேன். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் வந்து மோடி அவர்களை போய் சந்திச்சிருந்தாரு. ஸோ நமக்கு தெரியும் அரசியல் காரணமாக தான் போனார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல என்ன அப்படி உங்க ரெண்டு பேரும் பேசினாங்கன்றது நமக்கு அப்ப தெரியாது. பட் அரசியல் காரணமா போறாங்கன்னு மட்டும் நமக்கு தெரியும். பட் இப்போ அது வந்து வெளியாயிருக்கு. முக்கியமான 4 விஷயத்தை பத்தி நம்ம முதலமைச்சர் கோரிக்கையாக வச்சிருக்காரு. அது என்னன்றதையும் இந்த வீடியோல பார்த்துரும். அடுத்த விஷயம், கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்கார் இல்லையா, அவரோட வீடு ஆபீஸ் உட்பட 10 இடங்கள்ல ஈடி ரைடு. அங்க சுவிட்ச் போட்டா இங்க லைட் எரியுதுங்கிற மாதிரி கேரளால ஈடி ரைடு போனதுக்கு இங்க நம்ம முதலமைச்சர் வந்து, என்னது இது இப்படி எல்லாம் பண்றீங்களே, இதெல்லாம் தவறு இல்லையா அப்படின்றாங்க. ரைடு போனது கேரளாவுக்கு, இவர் எதுக்கு பதறாருன்னா, அவரும் முன்னாள் முதலமைச்சர், இங்க இவரும் முன்னாள் முதலமைச்சர், அங்க ரைடு போன மாதிரி இங்க வந்தா என்ன ஆகுதுன்ற கலக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பல வேலைகளை பார்த்துருக்காப்புல. அதை பத்தியும் டீடைலாக வீடியோல பேசுவோம். கடைசியா இறுதியா ஒரே விஷயம் மட்டும் தான். பவன் கல்யாண் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சரை பத்தி விமர்சிச்சாரு. ரொம்ப ஈஸியா முதலமைச்சர் ஆயிட்டாருங்க, எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குங்க அப்படின்ற மாதிரி வார்த்தை சொன்னாரு. அவருக்கு ஒரு தக்க பதிலடி இந்த வீடியோல கொடுக்க போறோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலக பட்டினி தினம் அப்படின்றதால பாத்தீங்கன்னாக்கா நம்ம முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளருக்கும் ஒரு கோரிக்கை. அது என்ன கோரிக்கை அப்படின்றத பத்தியும் டீடைலாக இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் டெலிகிராம் குரூப் லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னாக்கா நம்ம டெலிகிராம் குரூப் வந்துடும். இந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்றது மூலமா தாவேக்கா சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ரீதியாக டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல நீங்க ஜாயின் பண்றதன் மூலியமாக உங்க மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு வந்து எங்ககிட்ட சேர்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தலைமை கிட்ட கொண்டு போயிடுவோம். அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், உங்க மாவட்டத்தில் சரி செய்யப்படாத பிரச்சனைகள் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதையும் கொண்டு வந்து நீங்க வைக்கலாம். இதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். சோ இந்த ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகே பாஸ். முதல் விஷயம், தேசிய கட்சியாக மாறும் தாவேக்கா அப்படின்றது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் நியூஸ். ஆக்சுவலா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏய் பாடுறா எங்க தலைவர் PM ஆவறாரு பாடுறா கூடிய விரைவில் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. பட் அதுக்கான முயற்சிகளை இப்போ எடுக்க போது தாவேக்கா அப்படின்றது தான். ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் தான். நீங்க நல்லா பாருங்க, 75 வருஷ கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக கூட தேசிய கட்சியா மாறல. ஆனா தாவேக்கா 3 வருஷமான கட்சி. இந்த கட்சி இப்ப தேசிய கட்சியா மாறப்போகுது. சரிப்பா, நீ தேசிய கட்சின்றியே அப்படின்னா என்ன பிஜேபி மாதிரி சொல்றியானாக்கா, ஆக்சுவலா மொத்தம் இந்தியாவில் ஒரு 6 கட்சிகள் இருக்கு. இந்த 6 கட்சிகள் வந்து தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது என்னென்ன கட்சினாக்கா, பிஜேபி, காங்கிரஸ், அப்புறம் கம்யூனிஸ்ட், பகுஜன் சமாஜாக இருக்கட்டும், ஆம் ஆத்மி பார்ட்டி, அப்புறம் NPPன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 6 பார்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டிஸ். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லயும் இவங்க ஆட்கள் நிற்பாங்க. அங்க வந்து ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, அதை பொறுத்து இவங்க கிட்ட எத்தனை MP கேண்டிடேட்ஸ் இருக்காங்களோ அதை வச்சு இவங்க பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பாங்க. ஐ மீன் வந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்க. அவர் தான் நரேந்திர மோடி. ஸோ பிஜேபி இந்தியா முழுக்க பல இடங்களில் ஜெயிச்சதால இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதே காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தா என்ன ஆகும்னா, ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக உட்கார்ந்து இருப்பார். இப்ப போட்டிக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் கிளம்பி களத்துக்கு இறங்குறாப்புல. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கட்சியை ஒரு தேசிய கட்சியாக நான் மாற்ற போறேன். அதுக்கு என்ன ரெஜிஸ்டர் பண்ணணுமா, அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் இல்லை. எல்லா ஸ்டேட்லையும் கொண்டு போய் நீங்க ஆட்களை நிறுத்தினீங்கனாலே போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. அது இந்த 2029 நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வெளி வந்துட்டு இருக்கு. சரிங்க, இப்போ தமிழ்நாட்டிலேயே இவர் 3 வருஷம் தான் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிட்டார். சரி ஓகே பரவாயில்ல. மற்ற ஸ்டேட்ல எல்லாம் இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குமானாக்கா கண்டிப்பா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவிலும் சரி, கர்நாடகாவிலும் சரி, ஆந்திராவிலும் சரி, பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இவருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அந்த மக்கள் இயக்கம் அப்படின்றது இருக்கு. அங்க இன்னும் செயல்பட்டு தான் வருது. ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னாக்கா ஆந்திராவில் நம்ம முதலமைச்சர் ஜெயிச்சதுக்கு அங்க கொண்டாடி நாங்க பார்த்துருப்பீங்க. நீங்க கேரளாவிலும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி இருப்பாங்க. அந்த மாதிரி
தன்னோட மக்கள் இயக்கத்தை வச்சு என்ன பண்றாங்க, ஒரு அரசியல் கட்சியாக அங்க ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கான வேலைகளை துவங்க போறாங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் சொல்லிட்டு 3 வருஷம் ஆன கட்சி இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு கேட்டவங்க இன்னைக்கு போயிட்டு பாராளுமன்றத்தில் அதுவும் நம்ம காங்கிரஸோட கூட்டணி வைக்க போறோம். சோ காங்கிரஸோட கூட்டணி வச்சு தான் பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்ய போறோம். ஆனா ஆக்சுவலா சொல்ல போனா பாஜக காங்கிரஸ் இவங்களுக்கு ஈக்குவலான கட்சியாக தாவேகா இப்ப உருவ எடுத்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டில் எப்படி டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இப்ப தாவேகா வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி பிஜேபி காங்கிரஸ் போது தாவேகா தனியா இன்னொரு கட்சியாக ஒன்று உருவாகும். பட் அது வந்து கூட்டணி வச்சு தான் வரும். ஐ மீன் காங்கிரஸோட இப்போதைக்கு கூட்டணி வச்சு தான் அவங்க பயணிப்பாங்க. அடுத்தடுத்த பாராளுமன்ற தேர்தலில் மேபி அவர் வந்து பிஎம்ஆ கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா அதுக்கான முயற்சிகளையும் நம்முடைய முதலமைச்சர் எடுப்பார்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ விஷயம் என்ன அப்படின்னாக்கா, என் எதிரி நீ அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறியா, டேய் நீ எல்லாம் எதிரியே போய் ஓரமா விளையாடு போடா, கேட்டா 75 வருஷம் கட்சி சொல்ல போறா ஓரம் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இலக்கியங்கன்னா மேல எப்படி கச்சத்தீவை மீட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு உன்ட்ட கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கை வச்சு நடக்கல, இனிமேல் எதுக்கு கோரிக்கை, அது மீட்டு கொடுக்குற இடத்துல நான் போய் உட்கார்றேன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் ஒரு முடிவு எடுக்கிறார் இல்லையா, உண்மையிலே அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இனிமேல் வந்து தமிழக வெற்றி கழகம்ன்றது அடுத்த ஸ்டேட்லயும் வந்து இயங்க போகுது. அங்க வந்து நம்மளோட மக்கள் இயக்கம் கட்சியாக மாறப்போகுது அப்படின்ற மாற்று கருத்தையில ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இது முதல் விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலக பட்டினி தினம். நேத்து என்ன பண்ணிருக்காருன்னா நம்முடைய முதலமைச்சர் விஜய் வந்து எல்லா மாவட்ட செயலாளருக்கும் ஒரு ஆணை ஒன்று பிறப்பிச்சிருக்காரு. அது என்னன்னா, உங்க தொகுதிகளில் ஐ மீன் நீங்க இருக்கக்கூடிய தொகுதிகளில் 2000 இருந்து 3000 பேருக்கு நீங்க வந்து அன்னதானம் போடணும். அதாவது உண்மையாலே பசியால வாடக்கூடிய மக்களுக்கு நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நாளை உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தாவேக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு தொகுதிக்கு 2000 முதல் 3000 நபர்களுக்கு விருந்தளிக்க திட்டமிட வேண்டும் எனவும் தமது உத்தரவில் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். இதுல என்னப்பா ஆச்சரியம், உலக பட்டினி தினத்துக்கு சாப்பாடு போடுறாங்க, இது ஒரு ஆச்சரியமாப்பா அப்படின்னாக்கா, நீங்க தெளிவா ஒரு விஷயத்தை நல்லா யோசிக்கணும். அவர் ஆட்சிக்கு வந்தாரு, வந்து 15 நாளைக்குள்ளேயே இவ்வளவு விமர்சனங்கள், அவர் மேல ஊர்பட்ட குற்றச்சாட்டுகள், திமுக பல விஷயங்களை நரேட்டிவ் செட் பண்ணிச்சு, திமுகவே ஆட்களை செட் பண்ணி பல விஷயங்கள் பேச வச்சுச்சு. ரீசெண்டா வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு கூட பண்ணது யாரா திமுக காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு. இந்த மாதிரி எல்லா நாசக்கார வேலையிலும் திமுக இறங்கி தாவேக்காவை ஆட்சி செய்ய விடாம எல்லா வேலைகளையும் பார்த்து நமக்கு தெரியும். இப்போ அதுல எதுலையுமே போக்கஸ் பண்ணாம நான் ஒரு பக்கம் அதையும் சமாளிக்கிறேன், ஒரு பக்கம் அந்த மக்களுக்காக ஆறுதல் சொல்றது வேலையை நான் பார்க்கிறேன், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா என்னோட விஷன் என்னவோ அந்த விஷனை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அம்மா உணவகத்தை புதுப்பிக்கணும் அப்படிங்கிறாரு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா உலக பட்டினி தினம் எல்லாரும் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆணை ஒன்று இடுறாரு. யாருங்க இந்த மனுஷன்? உண்மையிலேயே நம்ம எல்லாம் இவர் இடத்துல வச்சுக்கோங்களேன் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். ஒருத்தர் சொன்னார் இல்லையா, ஆந்திராவில் பவன் கல்யாண் வந்து என்னங்க எனக்குலாம் ரொம்ப பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுங்க, வந்து இங்க நடக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு நாள் பவன் கல்யாண் ஹேண்டில் பண்ண சொல்லுங்க பாப்போம். ஓடிடுவாப்புல மனுஷன், எப்படி விட்டுட்டு ஓடிடுவாப்புல, எங்கன்னா வடநாட்டுக்கு பருப்பு விற்க ஓடுறாப்புல. உண்மையிலேயே அவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தோம், அது எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நான் போறதுலேயே கரெக்டா போவேன்னு சொல்லிட்டு பண்றாரு பார்த்தீங்களா, அங்கதான் ஒரு தலைவராக நம்மளுடைய முதலமைச்சர் ஜெயிச்சிருக்காரு. இப்போ என்ன பண்றீங்க, என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. சரி, இப்ப இது ஒரு விஷயமாச்சா. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னாக்கா, நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை வந்து முதலமைச்சர் சந்திச்சாரு. சோ சந்திக்க போறது அரசியல் காரணம் நமக்கு தெரியும். அங்க போனதுக்கு அப்புறம் 4 விஷயங்களை பத்தி பேசுறதாக அறிக்கையாக வெளியே வந்திருக்கு. சோ அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து. அதாவது நீங்க எந்த ஒரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளாக இருந்தா கூட சரி, தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும் அப்படின்றத முதல் ஒரு கோரிக்கையாக வச்சிருக்காப்ல. நல்லா யோசிச்சுக்கோங்க, ஊர்ல 1008 பிரச்சனைகள் இருக்கு, இருந்தாலும் கூட முதல் கோரிக்கையாக தன்னோட ஆட்சியில வச்ச விமர்சனம், முதல்ல வச்ச விமர்சனம் என்னன்னா தமிழ் தாய் வாழ்த்த 3ஆவதா பாடுறாங்க. ஆனா அதே விஷயம் திமுக ஆட்சியிலும் நடக்குது, எல்லா ஆட்சியிலும் நடக்குது. ஆனா கிடையாது, தாவேக ஆட்சியில் தான் நடக்குது. நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, நீ என்ன வேணா வச்சுட்டு போ, நான் மாத்துறது உனக்காகலாம் கிடையாது, எனக்கே அது தோணுச்சு மாத்தணும்னு சொல்லிட்டு தமிழ் தாய் வாழ்த்த நாங்க முதல்ல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காப்ல. இது முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா, போர் விமானங்கள் தயாரிக்கிற இடமாக வந்து தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை பார்த்துருந்தாங்க. இங்க வந்து இந்த போர் விமானங்களை வந்து தயாரிக்கிறது, சீரமைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிளான்ட் அமைக்கலாம்னு பார்த்தாங்க. அந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா செய்யணும். எங்க தமிழ்நாட்டில் அந்த விமானத்துக்கான தளத்தை நீங்க அமைக்கணும். தளம்னா வந்து இந்த ஏர்போர்ட் மாதிரி அப்படி கிடையாது, அந்த போர் விமானங்களை சரி செய்யறதுக்கும் அதை வந்து உருவாக்குறதுக்குமான அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் மாதிரி ஒன்று தமிழ்நாட்டில் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க கைவிட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இரண்டாவது கோரிக்கையாக வச்சிருந்தாரு. மூணாவது விஷயம், மிக முக்கியமான விஷயம், இப்ப போயிட்டு இருக்க ஹாட் டாபிக், மேகதாது அணை. அதாவது நம்மளுடைய விவசாயிகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. நம்ம விவசாயிகள் மட்டும் இல்ல, கேரளாவை சார்ந்த விவசாயிகளும் சரி, நம்ம விவசாயிகளும் சரி, எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மேகதாது அணைன்றதை கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் கிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சிருக்காரு. ஏன்னா கர்நாடகாவை சேர்ந்த டி.கே. சிவகுமார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து பூமி பூஜை போட போறோம் அந்த மேகதாது அணை கட்டுறதுக்காக அப்படின்னு சொன்னாரு. பட் அதை பண்ணக்கூடாது,
கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி இவங்க 3 பேரோட அனுமதி இல்லாம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்க போயிருக்காரு. இது 3வது விஷயம். 4வது விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம். அது என்னன்னாக்கா நம்முடைய மீனவர்களை வந்து தொடர்ச்சியாக இலங்கை ராணுவம் கைது பண்ணிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை உடனே மீட்டு எடுக்கணும். இனிமேல் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. நம்மளுடைய மீனவர்கள் நிறைய பேர் இன்னும் சிறையில் இருக்காங்க, அவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வரணும். ஸோ இதுக்காக நீங்க ஒரு ஒப்பந்தம் மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஒரு ரெக்வஸ்டாக வச்சிருக்காரு. ஸோ இந்த 4 விஷயத்தை மட்டும் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதலமைச்சர் அங்கே போய் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மரியாதை நிமித்தமா நிதி அமைச்சரை பார்த்தாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு, வேற விஷயம். பட் தளபதி அவர்கள் போனது, நம்ம முதலமைச்சர் அங்கே போனது முக்கியமான 4 கோரிக்கை வைக்கிறதுக்கு. அந்த 4 கோரிக்கை இது மட்டும் தான். இதுல இன்னொரு விஷயம் அழுத்தி குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா, யாரையும் போய் காப்பாத்துங்க ஐயா, எங்க கட்சியை காப்பாத்துங்க, என் கட்சியால காப்பாத்துங்கன்னு காலில் விழுந்து மகனை காப்பாற்ற மற்றவங்க போனாங்களே, அந்த மாதிரிலாம் கெஞ்ச போல இந்த 4 கோரிக்கை மக்களுக்கான பிரச்சனை. இதை நீங்க சரி செஞ்சாகணும். இன்னும் ஒன்று, எங்களுடைய தமிழர்களுடைய பண்பு அப்படிங்கிறது தமிழ் தாய் வாழ்த்து, அதை நாங்க முதல்ல வச்சுக்கிறோம் அப்படின்ற அந்த ரெக்வஸ்டையும் வச்சுட்டு இந்த 4 முக்கியமான பிரச்சனைகளை பத்தி பேச போயிருக்காரு. மற்ற எந்த ஒரு பர்சனல் டாக்குமே இல்ல அந்த இடத்துல. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்கார் இல்லையா, அவர் வீட்டுல இடி ரைடு, அதாவது வீடு, ஆபீஸ் உட்பட 10க்கும் மேற்பட்ட இடத்துல இடி ரைடு ஒரே நேரத்தில் நடத்திருக்கு. பினராயி விஜயன் வீடு உட்பட 10 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருது. கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் தொடர்புடைய இடங்களில் இடி சோதனை மேற்கொண்டு வருகிறது. அதை பார்த்த உடனே இங்க ஒருத்தருக்கு குளிர் ஜுரம் வந்துருச்சு. ஐயோ என்னது இது, ஆட்சியில் இருக்கும் போது வந்தாங்கன்னாக்கா ஓடி போய் காலில் விழுந்துருவோம். இப்போ நம்ம போறதுக்கு கூட எந்த சாக்கும் கிடையாது, இப்போ எதுக்கு வராங்க இவங்க, அங்க வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அடுத்து உடனே யூட்டன் போட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, அமைச்சரே நம்ம யாருக்கு என்ன தீங்கு செய்தும் தெரியவில்லையே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறாவுக்கு போறான்னு 23ஆம் புலிகேசி கதர்னதை விட பயங்கரமா உட்கார்ந்து இங்க ஒருத்தர் கதறிட்டு இருக்காப்ல. பினராயி விஜயன் வீடு உட்பட 10 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருது. கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் தொடர்புடைய இடங்களில் இடி சோதனை மேற்கொண்டு வருகிறது. அடுத்தது யாரா? இந்த மீசக்காரே. இல்ல எரிதிரி மாலா பேன 12 நம்பர்ல போடுங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டுட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க நடக்கிறது அநியாயம், அராஜகம், எங்க இங்க வந்துட போறாங்க, இங்க வந்தாக்கா மொத்தமா ஒரு கூண்டையில மாட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பயத்துல உட்காந்துக்கிறாங்க இங்க. ஆனா ஒரே ஒரு விஷயங்க, எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், இருந்தா திமுக காரண மாதிரி இருக்கணும்டா, ஒரு விஷயத்துல மட்டும் அப்படியே காலரை தூக்கி விட்டு சுத்தணும்டா அப்படிங்கிற மாதிரி பெருமையா சொல்லுங்க. திமுக காரனை பண்றது ஊழல், பண்றது பித்தலாட்டம் எல்லாம் கரெக்ட், ஆனா அவங்க பேசுறத அந்த அறிக்கை விடுறதுக்கு பாத்தீங்களா, அப்பா அப்படியே உண்மையிலே காமராஜரே இவங்க பிச்சை எடுக்கணும் அப்படி பேசுவாங்க. அப்பனும் பிள்ளையும் பாத்தீங்கன்னாக்கா கல்யாண வீடு ஏழை வீடு கதறது ஒரு பக்கம் இருந்தா கூட என்னத்தான் ஊழல் பண்ணாலும் சரி, அந்த கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்ற மாதிரி இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு பாருங்க, அதை பாராட்டி ஆகணும் இவங்க 2 பேரையும். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? அடுத்து ஃபைனல் டச்சாக பவன் கல்யாண் அவர் வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு. அது என்னன்னாக்கா, எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குங்க, கட்சி ஆரம்பிச்சு உடனே முதலமைச்சர் ஆயிடுறாங்க, நம்மளால ஆக முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறாமப்பட்டு சொல்லிட்டு இருந்தாப்ல. తమిళ్ పాలిటిక్స్ చూస్తున్నా ఈ మధ్యన వాళ్ళు ఎంత సుఖంగా చేశారా పాలిటిక్స్, ఎంత సుఖంగా చేశారు, నాకు అసూయ కలిగేంత సుఖంగా చేశారు. నేను 10 కటౌట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు. అలాగే కటౌట్లు హలోగ్రామ్స్ పెట్టుకుంటే బాగుంది, అలాగే చక్కగా సీఎంలు అయిపోయారు. నన్ను 15 సంవత్సరాలు రోడ్డు మీద దేకిచ్చినా కానీ ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயம் தான் பவன் கல்யாண் காருக்கு, அது என்னன்னா இந்த மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி சொல்லுவார் இல்லையா, இந்த நெருப்பு கோழி இருக்கும், நெருப்பு கோழி அழகாக இருக்குமே, அதோட முட்டை பெருசாக இருக்கும், வாவ் அப்படின்னு இருக்கும் தெரியுமா, அது முட்டை, அந்த முட்டையை போடுற அந்த கோழிக்கு தான் தெரியும் குண்டி வலினா என்னன்னு சொல்லிட்டு. அப்படிங்கிற மாதிரி இங்கே கட்சி ஆரம்பித்தோம் 3 வருஷத்தில் முதலமைச்சர் ஆகிட்டோன்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த கட்சி ஆரம்பித்து இந்த கட்சியோட மாநாடு நடத்தி இவனுங்க கிட்டலாம் போராடி இன்னைக்கு முதலமைச்சராக வந்து உட்காரணும்னா சாதாரண விஷயம் இல்லை காரு. உங்களுக்கெல்லாம் இதே பிரச்சனை கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அன்றாயிரம் அவுத்து விட்டு ஓடி இருப்பீங்க நீங்களாம். இங்கே அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க, உங்க கட்சி கூட்டத்துக்கு பெர்மிஷனை கொடுத்து ஆட்களை வர வச்சு 41 பேரை கொன்னு பாத்துறீங்களா நீங்க, அந்த மாதிரி கொலை பண்ண கூட்டம்லாம் இங்க இருக்குது பாத்துக்கோங்க. உங்க கட்சிக்காரன் மேல என்னைக்காவது எல்லாத்துக்கும் கேஸ், தொட்டா கேஸ், நின்னா கேஸ், எல்லாத்துக்கும் கேஸ் போட்டு பாத்துறீங்களா நீங்க? பொதுச் செயலாளர் எப்படி கட்சியோட பொதுச் செயலாளர் மாட்டினாருன்னு வச்சுக்கோ, அவர் ஆயுசுக்கும் வெளியே வர மாதிரி அவ்வளவு செக்ஷனை போட்டு அவரை தலைமறைவா ஓட வச்சவங்க இவங்க. இவங்களை எதிர்த்து இங்க அரசியல் பண்ணா சாதாரண விஷயமா நான் கேட்கிறேன்? சாதாரண ஒரு லட்டுக்கே கொந்தளிச்சிங்களே நீங்க, உங்க ஆந்திரா பெண்களோட உங்களை வச்சு போய் ரூம் போட்டு படுத்துக்க பவன் கல்யாணோட அப்படின்னு சொன்னாக்கா
சாதாரணமாக விட்டுருப்பீங்களா நீங்க? அந்த மாதிரி சொன்ன கும்பல் இது. எப்படியே ஒரு பக்கம் கொலை பண்ணுவான், ஒரு பக்கம் நம்ம ஏதாவது பேசுறாங்க நம்மள தூக்கி உள்ள போட்டு வச்சு மிதிப்பான், ஒரு பக்கம் கட்சி மேல கேஸ் போடுவான், ஒரு பக்கம் நமக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டான். இவ்வளவு பிரச்சனைகளையும் பண்ணி உங்ககிட்ட போராடி வந்து நிக்கிறோம் பத்தியா? சாதாரண விஷயம் இல்ல காருஜி. சும்மா சாதாரணமா உங்களை முடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு கூட்டத்தை திரட்டிட்டு வந்தீங்க இல்லையா நீங்க? அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை டெய்லி பண்ணிக்கிறாங்க பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கட்சி அவங்க கொடி அறிமுகப்படுத்தினது இருந்து கடைசி தேர்தல் பிரச்சாரம் வரைக்கும் பிரச்சனைகளை சந்திச்ச ஒரே கட்சினா அது தமிழக வெற்றி கழகம். சாதாரணமா வந்துடல ஜி இன்னைக்கு சிஎம் சாருக்கு. அவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி தான் வந்திருக்காங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் மக்களே, இப்போதைக்கு அரசியல் சூழல்ல இதுதான் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அண்ணன் டி கே பிரபு இருக்கார் இல்லையா, சிங்கம் சூர்யா கணக்கா வேட்டையாடிட்டு இருக்காப்ல பயங்கரமா. அதை பத்தி தனியா ஒரு வீடியோல போடுறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். இந்த நக்கி பைய கோபால் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் தெரியும் இல்லையா, இந்த திமுக கால நக்கியே பிழைக்கிறவன். அவன் பாத்தீங்கன்னா ஒப்பாரி வைக்கிறது மட்டும் இல்லாம பயங்கர அவதூறு பேசியிருக்கான். அதாவது உண்மைக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை தமிழக வெற்றி கழகத்தின் மேல, ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேலேயோ அவங்க கட்சியின் மேலேயோ வச்சாக்கா சட்டப்படி அது தவறு இல்லையா? சட்டம் தன் கடமையை செய்தா இல்லையான்னு பார்ப்போம். அதை பத்தி தனியா ஒரு வீடியோ நாளைக்கு வருது. சோ அந்த வீடியோல வந்து என்னென்ன பேசியிருக்கான், என்னென்ன ஒப்பாரி வச்சிருக்கான், என்னென்ன நம்மளை பத்தி அவதூறு பேசியிருக்கான்றது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் டீடைலா உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன். சோ சட்டம் தன் கடமையை செய்யும் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.